ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மினி விலாக் பார்ட் 3 பார்க்கலாம். போன வீடியோவில் வந்து தம்பிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினதோட முடிச்சிருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து மாமாவுக்கு தான் இருமுடி கட்ட ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் மாமா வந்து மாமா வந்து இதோட வந்து எத்தனாவது வருஷம் போடுறாருன்னா 16 வருஷம் போட்டிருக்காராம் சாமிக்கு மாலை. அதே மாதிரி வந்து அந்த தேங்காயில் வந்து நெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இருமுடி பையில் வந்து அரிசியெல்லாம் போட்டு அந்த தேங்காயெல்லாம் போட்டு வந்து இது பேக் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் ஃபேமிலி இருக்கவங்க எல்லாம் வந்து அரிசி எடுத்து போடணும் அப்படின்றதுக்காக அரிசி எடுத்து போட்டு எல்லாம் வேண்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த பேக்கை வந்து கட்டி அப்புறம் வந்து சாமியோட தலையில் இருமுடி கட்டிடுவாங்க. கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கோயிலை சுற்றி வரணும். அங்கே டெக்கரேஷன் பண்ணியதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரிலாம் பண்ணுறது. ஏன்னா நான் போனதில்லை அதிகமாக. இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் போன டைம் தம்பி மாலை போட்டிருந்தான். ஆனால் நான் போன டைம் போகல, இந்த டைம் தான் வந்தேன். நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதே போல் வந்து சாமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இது வந்து மார்னிங் எடுத்த வீடியோ. இத்தனை சாமி 49 சாமிங்க வந்து மாலை போட்டிருக்காங்க. அதனால் கன்னியும் சாமிங்கெல்லாம் வந்து பூஜை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தேங்காய் உடைச்சிட்டு பஸ்ஸுக்கு போகிறதுக்காக வந்து தேங்காய் உடைச்சிட்டு சாமிங்கெல்லாம் வரிசையாக போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தம்பிக்கு பாய் எல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸு போன அப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். நல்லா இருந்துச்சு. அவன் 5 நாள் டூர், 5 நாள் வந்து அவன் சந்தோஷமாக பத்திரமா போயிட்டு வரணும் எல்லா சாமின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு அப்புறம் வீட்டுக்கு பாய் சொல்லிவிட்டு வந்துட்டோம். அப்புறம் அதனால் மாமா பசங்கள்லாம் மாமா விட்டு போகிறதுனால அழுதுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு புதுசாக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் அப்புறம் பஸ்ஸும் போயிடுச்சு. எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு நாங்களும் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.